உங்களுக்கு தெரியும் அனுரகுமார் திசாநாயக்கா வெற்றி பெற்றவுடன் இந்தியா பக்கத்தில் ஒரு கவலை ஏற்பட்டது உண்மை. என்னென்று சொன்னால் 1971ஆம் ஆண்டு அவர்கள் ஜேவிபி முதலாவது கிளர்ச்சியில் ஏற்பட்ட போது இந்திய ராணுவம் அழைக்கப்பட்டு அந்த ஜேவிபி கிளர்ச்சி அடக்குவதில் இந்திய ராணுவம் முக்கிய பங்கு வகித்தது. அன்றிலிருந்து ஜேவிபிக்கு இந்தியா மீது கோபம் இருந்தது உண்மை. இரண்டாவது கிளர்ச்சி 87ல் இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்த போதுதான் அடுத்த கிளர்ச்சியும் அவர்கள் செய்தவர்கள். ஆகவே இந்தியா சம்பந்தமாக அவருடைய பார்வை எப்போதும் எதிர்மறையில் இருந்தது உண்மை. ஆகவே ஒரு ஜேவிபி பின்புலத்தை கொண்ட என்பிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர் அந்த இடதுசாரி தத்துவத்தின் கீழே சீனாவுடன் கூட நெருக்கத்தை காட்டுவாரோ என்னுடைய கவலை இந்தியாவுக்கு இருந்தது உண்மை. ஆகவேதான் இந்திய ஊடகங்கள் எல்லாம் அவருடைய வருகையை, அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை எல்லாம் பெரிதுபடுத்தின. ஆனால் என்ன நடந்தது என்று பார்த்தால் அவர் போகிற அங்கே இலங்கை ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் மோடி அறைக்குள் என்ன பேசினார்கள் என்பது எவருக்குமே தெரியாது. அவர் 2 பேருக்கும் தான் தெரியும். ஆனால் அவர் 2 பேரும் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட விடயங்கள், கூட்டாக ஊடகவியலாளரை சந்தித்து கூறிய விடயங்கள் தான் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் உல்லாச பணத்துறையை வழிப்படுத்துவது, இரட்டை வரி ஒப்பந்தத்தை அவர்கள் செய்தார்கள். 2 நாட்டு அதிகாரிகளும் இரட்டை வரி தடுப்பு ஒப்பந்தத்தை, அதைவிட வேறு ஒப்பந்தம் எந்த ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்படவில்லை. ஆனால் உல்லாச பயணத்துறை வழிப்படுத்துவது, இலங்கையில கல்விக்கு இந்தியா உதவி செய்வது, சுகாதாரத்துறையை மேம்படுத்துவது என்று போன்ற விடயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 3 விஷயத்தை சுட்டிக்காட்டினார். ஒன்று, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு லேண்ட் பிரிட்ஜ் அமைப்பது. அடுத்தது பவர் பிரிட்ஜ். மூன்றாவது புவல் பைப்லைன். லேண்ட் பிரிட்ஜ் என்பது ஒரு பாலத்தை அமைப்பது. பவர் பிரிட்ஜ் என்பது மின்சாரத்தை பெற்று கொடுப்பதற்கான மின்சார கம்பிகளை 2 நாட்டையும் சேர்த்து இணைப்பது. அடுத்தது பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதற்குரிய குழாய்களை அமைப்பது. இது 3ம் தங்களுடைய முன்னுரிமை என்று கூறினார். ஆனால் அவ்வாறு நடந்திருந்தால் அது இலங்கையில இந்தியாவோட வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்பட்டிருக்க கூடும். என்றால் இந்தியா இலங்கையை தன்னுடன் பொருளாதார ரீதியில் மிக நெருக்கமாக இணைக்க முற்படுகின்றது. அந்த இடத்துல அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அந்த 3 ஒப்பந்தத்திலையும் கைச்சத்திடவில்லை. அதுக்குரிய எந்த நடவடிக்கைகளும் அவருடைய அறிக்கையில இல்லை.